என்ன சோகத்தில் இருக்குது? என்ன கடை எடுத்து ஓட போகிறோமே, அது சோகம் தான். தொல்லைகள் வந்து எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும், எங்களுக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. நிரந்தரமாக இந்த கேஜே கேக்ஸ் கடையை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம். சொன்னால் இங்கே பட்ஜெட்டுக்கு விற்கலாம் அமெரிக்கா, அவங்களுக்கு இன்னும் சீப்பாக கேட்குறபடியா செட்டாக வந்து வருது. நடை செய்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் நான் கண்ணாங்க நிறைய பேரை பார்த்துட்டேன். எல்லா சவால்களையும் தாண்டி வந்து இந்த கடையை வந்து எடுத்து நான் வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னு சொன்னால், வார கஸ்டமர் வந்து இன்னொரு கடை வந்துட்டாலே நீங்கள் மூடுறீங்களாண்டு. ஃபஸ்ட்டு வீடியோ கேஜே கேக் ஓப்பன் பண்ண வீடியோவில் லொக்கேஷனில் அது வடிவா பொம்பளை பிள்ளையில பேர் சவிட்றல ஓடுறது. நான் ஃபஸ்ட்டு கட்டின சீட்டு காசு, அந்த காசை நான் செலவழிச்சிட்டேன். எல்லாரும் நினைக்காங்க பிளான் பண்ணி பண்ணணும், ஆனால் உண்மையில் எனக்கு பிளான் இல்லை. அது உண்மையாக சொல்லணுமெண்டா எத்தனை நாளைக்கு இன்னும் வந்து இந்த கடை இருக்கும். அழகாக ரன் பண்ணி கொண்டு போன கடை வந்து இப்போ திடீரென்று க்ளோஸ் பண்ண போகிறோம். வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இப்போ வந்து எங்கே நிற்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எங்களுடைய கடை, அதாவது கேஜே கேக்ஸில் தான் வந்து நிற்கிறேன். ஸோ உண்மையிலே வந்து ஒரு சோகமான செய்தியை வந்து எல்லாருக்கும் சொல்லணுமன்றதுக்காக தான் இந்த காணொளி. இப்படி ஒரு காணொளி மேக் பண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உண்மையிலே வந்து ஆரம்பத்தில் நினைக்கல. ஸோ என்னென்னு சொல்லி சொன்னால், அழகாக ரன் பண்ணி கொண்டு போன கடை வந்து இப்போ திடீரென்று க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ண போகிறோம்னா நீங்கள் யோசிப்பீங்க வந்து இப்படி தான் முதல்ல ஒரு வீடியோ போட்டவங்க வந்து இப்போ கடையை பூட்ட போகிறாங்க, அதுக்கப்புறமா வந்து திரும்ப இன்றைக்கு ஏதாவது லீவை போல் அதுலேருந்து கடையை பூட்ட போகிறாங்க, திரும்ப வந்து திறப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி இல்லை, நிரந்தரமாக இந்த கேஜே கேக்ஸ் கடையை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம். அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். என்ன விளக்கம்ன்றது வந்து அதோடு சேர்த்து ஒரு பெரிய அப்டேட்டும் இருக்குது, அடுத்த அப்டேட்டும் இருக்குது. அந்த அப்டேட்டுக்காக தான் நானும் அவசரமாக வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வந்து நான் வந்து, அதாவது இந்த கடை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிட்டு, 3 வருஷத்துக்கு பிறகு வந்து இப்போ இந்த கடையை வந்து பூட்ட போகிறோம். ஸோ என்ன காரணம், ஏன் பூட்ட போகிறோம், என்ன விளக்கம்ன்றதை வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் சொல்கிறேன். உண்மையிலே இதுவரைக்கும் எனக்கு ஆச்சும் சரி, இல்லை எங்களோட ஏதாவது என்ன சம்மந்தப்பட்ட எங்களோட ஃபேமிலி அண்ட் வந்து எங்களோட கேஜே கேக்ஸ் கடையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து ஆதரவு தந்து கொண்டு எல்லாருக்குமே வந்து நன்றி. ஸோ அவங்களோட ஒரு ஆதரவாக தான் இவ்வளோ தூரம் போய் கொண்டிருக்கிறோம்ன்றதை நான் சொல்கிறேன். உண்மையிலே வந்து அவங்க குடும்பங்களையும் தாண்டி எங்களை நேசித்து கொண்டிருக்கிறாங்க. அதை நான் உண்மையிலே இந்த வீடியோவில் பதிவு செய்யணும். உள்ள வந்து அக்கா நிற்கிறா, எல்லா விஷயத்தையும் பேசுவோம். உண்மையிலே வந்து ஸோ இப்படி சொல்லைகள் வந்து எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும், எங்களுக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வந்து அதோடு சேர்த்து ஒரு அப்டேட் இருக்குது, அதை நான் என்னன்றதை வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆரம்பத்தில் முதலாவது ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த கடை, அதாவது இந்த கடை வந்து நாங்கள் இந்த இடத்துல, அதாவது திருப்பி காட்டு வந்து பற்று ரவுண்ட் போட் வந்து இதை இந்த லொக்கேஷன் சில டைமில் வந்து அப்படி தான் ஓடுறோம். மார்க்கெட் ரோட் பற்றுப்பூ ரவுண்ட் போட்டுக்கு முன்னுக்கு தான் வந்து இந்த கடை இருக்குது. ஸோ இந்த கடை நாங்கள் இதில் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல, அதாவது இந்த ஃபஸ்ட்டாக நான் வந்து 3 வருஷத்துக்கு முந்தி வந்து நான் தான் இந்த கடையெல்லாம் வந்து பார்த்து எடுத்தேன். அப்போ வந்து இந்த இதுக்கு பக்கத்துலேயே இருக்கட்டும், இதுக்கு இஞ்சால சைட்லேயே இருக்கட்டும், ஒரு கடை கூட வரல. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இது அவ்வளோவுக்கு வந்து ஒரு பாலடைஞ்சு போயிருந்த ஒரு பில்டிங்னு வந்து சொல்லலாம். ஏண்டா இது வந்து அந்த இந்த மார்க்கெட் ரோட்லேயே வந்து நிறைய காலத்துக்கு முந்தி வந்து ஓப்பன் பண்ண கடைகள் தான் இந்த கடை. அதாவது ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட கடைகள் தான் இது. பழைய பில்டிங் என்றாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஒழுக்குகள் அப்படி இருக்கும் சொல்லி வந்து இது எடுக்கல. ஆனால் வந்து நான் எல்லா சவால்களையும் தாண்டி வந்து இந்த கடையை வந்து எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து நிறைய செலவழிச்சு நான் வந்து உண்மையிலே அவங்க சொன்ன வச்சு கொண்டு பார்க்கக்குள்ள அது சரிதான். ஆனால் வந்து இருந்தாலும் இது நல்ல லொக்கேஷன்ன்றதுக்கு, அதாவது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கேருந்து வரைக்குள்ளே வந்து சரியாக இந்த கடை தெரியணுமன்றதுக்காக வந்து நான் இந்த லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ண. நான் வந்து நாங்கள் வாரவங்களுக்கு சரியாக அங்கே போட்டு தெரியணும். அப்போ வந்து முன்னுக்கு இருக்கும் படுவாங்கிற மக்கள் நம்மள்ட்ட நோக்கி வருவாங்கள்ன்ற, அதாவது நம்மள்ட்ட ஆர்டர் தருவாங்கன்றதுக்காக வந்து இந்த கடையை வந்து இந்த இடத்துல எடுத்தது வந்து. அதுக்கப்புறமா வந்து எங்களோட கடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போய்க்குள்ள வந்து இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயும் ஒரு கேக் கடை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து நிறைய கடை இந்த மார்க்கெட்லேயே வந்து நிறைய கேக் கடைகள் வந்து வரக்கூடிய மாதிரி வந்து இருந்தது. இதுக்கு பக்கத்துலலாம் நிறைய கடைகள் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து. ஆனால் இன்றைக்கி நாங்கள் இந்த கடையை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அதான் வந்து மெயினான ஒரு விஷயம். ஸோ நான் சொன்னேன் தானே ஆரம்பத்தில் வந்து இந்த கவனம் பார்.
ஸோ நான் சொன்னேன் இந்த ஆரம்பத்தில் இந்த கடை எடுக்கைகள் வந்து அதாவது பழைய பில்டிங்ன்றதால சம்டைம் இந்த ஒழுக்கல் பிரச்சனை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசித்து நிறைய பேர் வந்து விட்டுட்டு போனவங்க அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எடுத்துனாங்கன்னு சொல்லி சொன்ன மாதிரி தான் இப்போ மேலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் அதாவது நாங்கள் மேலே பெயிண்டிங் பண்ணினாங்க ஆனால் இருந்தாலும் அந்த தண்ணி மேலேருந்து ஊறி வரதால் வந்து அது அப்படியே பெயிண்ட் வந்து மேலேருந்து பெயிண்ட்டுகள் படபடபடியாக அப்படியே கலண்ட் வந்துட்டு அங்கே மட்டும் இல்லை ஸோ இந்த சைட்டும் தான் இங்கே இது அப்படியே செட்டாக வந்து வருது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகிட்டு தானே அப்போ 3 வருஷமாக இன்னும் அந்த நான் கடை எடுத்ததுக்கு வந்து இன்னும் பெயிண்டிங் எந்த இதுவும் வந்து மாற்றலை ஸோ ஆரம்பத்தில் நாங்கள் அப்படியே என்னென்ன வேலை செஞ்சோமோ அப்படியே வந்து இருக்குது ஸோ அதுக்கு திரும்ப நிறைய பேர் வந்து கேட்டு கொடுத்தவங்க என்ன நீங்கள் கடை வந்து அப்படி தான் இருக்குது அதுக்கு மேலே அப்டேட்டுகள் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கொண்டு கேட்கல வந்து உண்மையிலே பண்ணலை அதுக்கான காரணம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பில்டிங் தான் ஏனெண்டா இந்த பில்டிங்குள்ளேருந்து கொண்டு அடுத்த விஷயங்கள் வந்து செய்யலான்றதுக்காக வந்து ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து ஃபுல்லாக வெளியே போகிறோம் நிரந்தரமாக இல்லை அதையும் வந்து சொல்கிறேன் இங்கே வரும் இந்த இதெல்லாம் வந்து என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி ஊறி நின்று வாரது தான் ஸோ தண்ணி ஊறி நின்று அப்படியே வந்து இந்த கரையாக பிடிச்சி போயிட்டு அப்போ வந்து யோசிப்பீங்களா என்னடா பழைய கடை மாதிரி இருக்குது புதுக்கடை மாதிரி இருந்தது இப்போ வந்து பழைய கடை மாதிரி மாறிட்டு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க என்ன சோகத்தில் இருக்கிற என்ன கடை எடுத்து ஓட போகிறோமே அது சோகம் தான். சரி இப்போ எத்தனை வருஷம் சரியா வந்து நம்ம எத்தனை தேதி வந்து கடை ஓப்பன் பண்ண 1ஆம் மாதமா இல்லை 2ஆம் மாதம் 15ஆம் தேதி காதல் எத்தனத்துக்கு அடுத்த நாள் நம்ம ஓப்பன் பண்ணு. ஓ நம்ம முதல் நாள் நம்ம சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ணிட்டா இங்கே வந்து அடுத்த நாள் நம்ம கடை ஓப்பன் பண்ணு கடதாவளையில் சர்ப்ரைஸ் ஓப்பன். கிட்டத்தட்ட இந்த கடை முதல்ல எடுத்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் கடைக்கு ஃபுல்லாக வேலை நடந்தது என்ன நாங்கள் எடுக்கைக்குள்ளே வந்து இந்த கோடைகாலம் பண்ணுறதால வந்து அந்த எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறமா வந்து மழை பெய்யக்குள்ள வந்து தெரியும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இந்த ஒழுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து நாங்களும் அந்த கடை ஓனராகளெல்லாம் கதைச்சி அதுக்கப்புறமா வந்து மேலுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ஒரு விஷயம் செஞ்சினாங்க செஞ்சதில் கொஞ்சம் ஓகே ஆனது ஆனால் நிறைய வந்து ஃபெயிலியர் ஆனது காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிற 1 2 3 4 கடை இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அவ்வளோ கடையும் வந்து ஒரே அந்த ஃப்ளைட்டுன்றதால வந்து அங்கே ஒழுக்கு இருந்தாலும் அந்த ஒழுக்கு வந்து இந்த பிளேட்டுக்கு உள்ளால் வந்து இஞ்சையும் முழுகிற மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இருந்தது ஸோ அப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியல ஆனால் அந்த கடைக்காரர்கள் வந்து சப்போர்ட் வைப்பேன் ஏமாற்றியெல்லாம் எங்களுக்கு கடையை தரல அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நாங்கள் இப்படியான பிரச்சனை இல்லை இந்த டைமில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த கடையை வந்து ஒருத்தங்களுக்கு மாறி வந்து கொடுத்துட்டாங்க அதாவது மாறி வந்து இதுட்டாங்க இப்போ இந்த கடைக்கு ஓனர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அடுக்கைக்குள்ளே இருந்த அந்த ஓனர் இல்லை அவங்க வந்து இந்த கடையை வந்து ஒருத்தங்களுக்கு விற்றுட்டாங்க நாங்கள் வந்து ரெண்டுக்கு தானே இருக்கிறோம் அப்போ அவங்களை விற்றுட்டாங்க விற்ற பிறகு வந்து இப்போ அவங்க வந்து இந்த கடையை வேறு ஒரு அப்டேட் பண்ண போகிறாங்கன்றதுக்காக தான் ஸோ நாங்கள் இந்த கடையை விட்டு எழும்ப வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படி தானே அப்படிதான். சரி இப்போ எத்தனை நாளைக்கு இன்னும் வந்து இந்த கடை இருக்கும் எத்தனை நாளைக்குன்னு இந்த இப்போ 3ஆம் மாதம் எழும்ப சொன்னவங்க நாங்கள் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க கொஞ்சம் எழும்ப 2 எலும்பே இல்லாதானே கொஞ்சம் வெயிட் பண்ணி கேட்டிருக்கோம் கொஞ்சம் பார்த்து டக்குன்னு எழும்புனா நல்ல மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க இப்போ 2 மாதத்துக்கு முந்தி சொல்லிட்டாங்க நம்மளுக்கு ஆனால் 3 மாதம் தான் நம்மளுக்கு டைம் நாங்கள் ஒரு 5ஆம் மாதம் டைம் கேட்டிருக்கேன் இருந்தோம் அதாவது அக்ரிமெண்ட் போடைக்குள்ள வந்து நாங்கள் 2 வருஷத்துக்கு தான் போட்டேன் அதாவது முதலாவது அந்த ஓனரோட வந்து நாங்கள் 2 வருஷத்து தான் அக்ரிமெண்ட் போட்டுறாங்க அதுக்கப்புறமா வந்து இன்னும் அக்ரிமெண்ட் எழுதலை ஏன்னா முக்கியமான காரணம் ஆனால் வந்து நாங்கள் இங்கே தான் இருந்தாங்க இப்போ 2வது அந்த ஓனரும் வந்து அவங்களும் சூப்பராக தான் ஒரு பிரச்சனையுமே இல்லை அவங்களும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க இல்லை என்று நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம் அண்ட் வந்து அடுத்தடுத்த அப்டேட்டுக்காகத்தான் அதை நான் சொல்கிறேன் வந்து என்னென்னு சொல்லி சரி அப்போ ஆரம்பத்தில் இந்த கேக் இதெல்லாம் போய் பழகிக்கல வந்து இந்த கடை ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லி யோசிச்சிருங்க இல்லை கடை ஓப்பன் பண்ணுவோமான்றது யோசிக்கல ஓப்பன் பண்ணணுமெண்டான்னு நான் யோசிச்சேன் எப்படி இந்த மூமெண்ட் கிரியேட் ஆனது எப்படி இந்த கடை ஓப்பன் பண்ணி வந்தது ஏன்னா உண்மையில வந்து கடையை க்ளோஸ் பண்ண போகிறோம் தானே இப்போ இந்த அனுபவம் வந்து ஒரு வீடியோ இருக்கட்டும்ன்றதுக்காக வந்து அனுபவம் தான் ஆனால் எல்லாரும் நினைக்காங்க பிளான் பண்ணி பண்ணணுமெண்டா ஆனால் உண்மையில் எனக்கு பிளான் இல்லை அது உண்மையாக சொல்லணுமெண்டா ஆனால் சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் ஒன்று இருந்தபடியாக கடை ஓட்டிருக்கேன் என்னென்னா நான் ஃபஸ்ட்டு வந்து டெய்லர் தானே நான் பழகினேன் டெய்லர் ஆகிக்கக்குள்ளே உடுப்பு தைச்சிட்டு அப்புறம் சீட் ஒன்று நான் கட்டினேன்னா அதை கட்டிட்டு இருக்கக்குள்ளே நான் இந்த வீட்டிஏக்குள்ளே வந்து களுவாஞ்சிக்குள்ளே வீட்டிஏல வந்து பியூட்டிஷன் எல்லோரும் படிங்கன்னு சொன்னவங்க அந்த பியூட்டிஷனுக்கு போகாமல் பியூட்டிஷன் அட்மிஷன் இல்லாமல் நான் பேக்கரி கட்டாகி போகணும் பேக்கரியில் போயிட்டு அதை படித்தோடனே தான் கொஞ்சம் யோசிச்சேன்னா ஓகே இதே விட இந்த பேக்கரி எண்ணக்குள்ளே வந்து கேக் சம்மந்தமாக கூட வராது உங்களுக்கு தெரியும் பேக்கரி ஐட்டங்கள் அந்த பானை ஐட்டம் அதில் தான் எனக்கு கூட பழகும் அப்போ நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஐசிங் கேக்குகள் தான் பழகணுமென்ற எண்ணம் இருந்தது அப்போ மிஸ்கிட்ட கேட்டபோது அவள் சொன்னவ டவுனில் போய் பழகுங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபேஸ்புக்கில் அந்த டைம்
செட் பண்ணி பார்த்து எங்கே நல்லா செய்கிறாங்கன்ற தேடி காசு நான் பிரச்சனை இல்லைன்ற அந்த டைம் எனக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு முடிஞ்சது. ஆனால் கிளாஸ் ஃபீஸ் வந்து 40,000 தான். அந்த போய் வர செலவு, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கின செலவு அப்படியே அந்த டைம், அதுவும் கொரோனாவுக்கு முந்தி. அப்போ செலவழித்து எல்லாம் சக்ஸஸ் ஆகி முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். இங்கே வந்தோடனே கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுது. எனக்கு ஓட இல்லை. அப்போ எனக்கு ஒரு கவலை மாதிரி, இவ்வளோ காசை நம்ம செலவழிச்சோமே. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கட்டின சீட்டு காசு, அந்த காசை நான் செலவழிச்சிட்டேன். ஏன்னா நான் மிச்சம் எடுக்கலை, அதில் ஒரு ரூபாயும் எடுக்கலை. அப்போ நான் பிரயோசனப்படுத்தணுமென்று நான் அதை முடிச்சேன்னா நான் அது எனக்கு பிரயோசனமாக தான் இருக்கி. அப்போ அதை செய்து வந்தோடனே எனக்கு ஓடஸ் இல்லாதன்றது ஒரு கவலை மாதிரி இருந்தது. அப்போ என்கிட்ட ஃப்ரெண்ட் வந்து ஜுதேர், அவளை மறக்கக்கூடாது, அவளுக்கு மட்டும் நிறைய ஓடஸ் இருந்தது. என்னென்னு சொன்னால் அவள் வந்து களுவாஞ்சூரில் ஸ்கூலில் படித்தவள். அப்போ அவளுக்கு கொஞ்சம் நிறைய பேர் அறிமுகம். அப்போ அவள் செய்யும்போது தான் சொன்னவள், எனக்கு இந்த என்னென்னாலும் டவுட் சொல்லுவாள் அவள். அப்போ அவள் சொன்னவள், எனக்கு ஒரு ஆர்டர் வந்துக்கு, எனக்கு டைம் இல்லை, நீ செய்யன்னு சொல்லு தான். அந்த ஆர்டர் தான் அவளை ஃபஸ்ட்டாக தந்தவள். அதுலேருந்து சக்ஸஸ் ஆகுனது தான். அப்படியே போனது. அதுக்கு பிறகு அந்த ஆர்டர் செய்யக்குள்ள என்ன இருந்துன்னு சொன்னால், இவரை பிடிக்கணும், இவனை பிடிக்கிறான் பெரிய கஷ்டமாக இருந்தது எனக்கு. என்னென்னு சொன்னால் ஆர்டர் இன்றைக்கு வரும், நாளைக்கு பின்னேரம் கொடுக்கணும். அப்போ இன்றைக்கு ஃபுல்லாக ஜோதிச்சே தெரிவேன், ஏன்டா என்ன வாங்கணும் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைப்பேன். ஏன்டா புதுசு தானே, அனுபவம் இல்லை தானே. இப்போ அனுபவம் என்னத்தை இருந்தாலும் என்னால் அக்சஸ் பண்ணி செய்யலும், எந்த அந்த அனுபவம். அப்போ அனுபவம் இல்லை. அப்போ என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு வாங்கணுன்னே நான் அம்மாட்ட போய் சொல்லுவேன், தம்பி அங்கே வரமாட்டானுன்னு கேட்டால் கிளாஸ் இருக்க முடிச்சு தான் வருவான்டா. அவன்கிட்ட கேட்டால் பரவண்டின்னு இல்லைண்டி அப்படின்னுவான். டைம் இல்லடி, எத்தனை மணி போகணும் சரியா, நானும் அவன் கூட்டிகிட்டு போகிற டைம் பிள்ளையான டைம் மாலைக்குள்ளே கூட்டிகிட்டு போவான். ஏன்னா அவனுக்கு அவன்கிட்ட வேலையை பார்க்கத்தானே வேணும். முடிச்சுட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் என்ன சொல்ல ப்ரெஷர்மாக இருந்தது அந்த வேலை எனக்கு. இப்போ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தி ஸ்டார்ட் பண்ண டைம். அப்போ வேலை ப்ரெஷர்மாக இருந்தது. என்னன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் இந்த ரெஸ்ட் எடுக்காத மாதிரி இருந்தது. அப்போ முதல் நாளே ஓடி போய் சாமானை வாங்கி அடுத்த நாள் விடிய சாமத்தில் எழும்பி நேரத்துக்கு செய்யணும் இல்லையா, வந்தோடனே செய்ய தொடங்கிடுவேன். அப்போ பிரயாணம் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அப்போ நான் அங்கே போய் பார்த்து அப்புறம் ஜோதிச்சேன், ஏன் இந்த கடையை நம்ம கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்தது. வந்தோடனே நான் இவர்கிட்ட சொன்னேன், இந்த கடை நம்ம போட்டே ஆகணும்னு சொன்னோடனே இவர் சப்போர்ட்டால இந்த கடை போட்டது. அப்போ வந்து ஆரம்பத்தில் நாங்கள் அதை ஆரம்பிச்சிட்டோம். அதான் இவனோட பிரச்சனைக்கு தான் அந்த கடை போடணும் இருந்தேன். ஏன்னா நிறைய சண்டை பிடிச்சிட்டு இவனை விட்டு போட்டு நான் பஸ்ஸில் போய்க்கேன். ஏன்டா கொஞ்சம் பயந்தானே, பொம்பளை பிள்ளையில பேர் சவிட்றல ஓடுறதே பழுவாமத்தை தாண்டி இல்லை, எத்தனை ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போகிறோம்னாலும் பயந்தான். அப்போ அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு போகணும், இல்லை யாராவது கூட்டி கொண்டு விடுவாங்க. அப்படி தான் நம்ம போகிறோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ எங்கன்னாலும் தைரியமாக போகலாம். அப்போ அந்த பயத்தில் நிறைய தரம் பஸ்ஸில் போவோம். பஸ்ஸில் நின்று போவேன், எங்கே இறங்குறேன்னு தெரியாது. நின்று பார்த்து 3 தரம் சரி 5ஆம் தரம் வந்தாலும் சரி நிறைய தரம் போயிருக்கேன். அப்பயும் நான் நின்று பார்த்து போவேன், இந்த இடம் தடுமாறி இறங்கக்கூடாதுன்றது, என்ன தடுமாறி நிற்கக்கூடாது என்று. அப்போ ஜோதிச்சேன், நம்ம இந்த தனியாக வந்து போகிற சரி வராது, நம்ம இடத்த போட்டோம்டா நம்மளை போல மற்றவளும் கஷ்டப்படுவாங்க வருவாங்கன்ற எண்ணத்தில் அந்த கடையை போட்டு. என்னென்னா கேக் மட்டும் இல்லை, கேக்கோட சேர்ந்து வந்து இந்த டூல்ஸ் ஐட்டம் வந்து பண்ணுறதுக்காக தான் அந்த பிளான் பண்ணி அதை நம்ம கேக்கை மட்டும் செய்ய பிளான் பண்ணல, நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணி தான் போகிறது. முதல்ல வந்து கேக்கோட சேர்த்து இந்த இதோட சேர்த்து இப்படி அந்த மற்ற தேவைப்படுற சாமான் நம்ம கொடுக்கணும் தான் ஆரம்பிச்சினாங்க. நீ கேக் செய்யறாக்கா, கேக்கையும் செய்வோம். நம்ம அந்த பிராண்ட் தான் நம்ம ஃபேமஸ் ஆக்கணும். ஏன்டா உனக்கிட்ட அந்த தொழில் தான் இருக்கு, அதை நீ வெளிப்படுத்தணும்னு சொல்லி தான் அந்த செய்ய அதோட வந்து சேர்ந்து தொடங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கடை வந்து ஆரம்பத்தை சொல்லணும். அந்த கடை வந்து எடுக்கிறதுக்கு வந்து பெரிய வாழை இருந்தது. ஏன்டா இப்போ முதலாவது வந்து தொழில் தெரியாமல் இல்லை, முதலாவது இப்போ நம்மண்ட அப்பாவோ இல்லை அவங்க வந்து நேரத்தோட இப்படி ஒரு பிஸ்னஸுக்குள்ளே இருந்திருந்தாங்கண்டா ஒரு ஐடியா இருக்குது, சப்போர்ட் இருக்கும், ஒரு ஐடியா இருக்குது. நமக்கு அது சம்மந்தம் தெரியாதானே. அப்போ தான் நாங்கள் வந்து புதுசாக கற்றுக்கொள்றதுக்கு ஆரம்பித்து நான் போய் தேடி ஒரு கடையை கொண்டு காசை கொடுத்து புக் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா வந்து 2ஆவது நாள் வந்து சரி எழுதுவோம்னு சொல்லி கேட்கள் வந்து சொல்லுவாங்களே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கடையை நான் வேறு கொடுத்துட்டேன்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருக்கும். நம்ம ஒரு ஐடியா கொடுத்தோன்னு வந்து அவங்களோட சொந்தக்காரர்கள்ட்ட கதைக்குள்ளே இப்படி ஒரு கடை இந்த இடத்துல ஓப்பன் பண்ண கதைக்குள்ளே அவங்க வந்து அவங்க சொந்தக்காரர்களாக ராஜ்யம் அதே கடையை வந்து அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்படி சம்பவம் எல்லாம் இந்த கடை ஓப்பன் பண்ணிக்குள்ள நடந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து சரியாக இந்த அமைஞ்சது. ஆனால் கடையை ஆரம்பத்தில் வந்து பார்த்துருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜோதிச்சிருப்பீங்களா எப்படி இந்த கடையை வந்து மாற்றி எடுக்கிறேன்னு சொல்லி. ஆனால் நிறைய கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் இங்கே வராமலே அந்த வாடகையெல்லாம் கொடுத்து கொண்டு சரி செஞ்சு வழியை வந்து கடையை எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா தான் இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பக்கத்துலேயே கேக் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சொல்லணும் உண்மையாக வந்து எந்த பொறாமையும் எங்களுக்கு அந்த கோபமும் இல்லை, ஒரு வயது சந்தோஷம் தானே. ஏனெண்டா அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையோ இல்லை இங்கே பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம். நாங்கள் வந்ததுக்கப்புறமா வந்து
இந்த பஜார்லேயே வந்து நிறைய கடைகள் வந்து ஓப்பன் பண்ணித்தாங்க. அதான் உண்மை. கேக் கடைகள் வந்து ஓப்பன் பண்ணித்தாங்க. ஆனால் நீங்கள் பொய்யன்ல ஃபர்ஸ்ட் வீடியோ கேக் ஓப்பன் பண்ண வீடியோவில் லொக்கேஷனில் அது வடிவாக காட்டிருக்கு. அதில் பாருங்கள் எல்லா கடையும் மூடிதான் இருக்கு. ஒரு சில கடைண்டா சில்லறை கடை, ஸ்ரீ விநாயகர் ஸ்டோர் கடை, ஹெல்மெட் கடை, அப்படி 1-2 கடையும், இந்த பாபு ஸ்டோரும், இந்த செருப்பு கடை, இதெல்லாம் இந்த கடையே இல்லை. நாங்கள் எப்போ வந்தோமோ அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இப்போ நிறைய கடை வந்தது. அது எங்களுக்கு சந்தோஷம் தான். பஜார் ஆகணுமே, பஜார் ஆகுனா நம்மளுக்கு பெரிய விஷயம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தானே. ஸோ இப்போ இந்த கடையிலும் இருக்குது, இதோட சேர்த்து போவோம்னு சொல்லி அப்போ ஓப்பன் பண்ணி வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆரம்பத்தில் ஓப்பன் பண்ணாங்க இந்த கடையை மூட போகிறோம். அதான் வந்து முக்கியமான இது விஷயம். அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து நிறைய சாமான்கள் ஒன்றுமே வந்து இறக்கையில் ஒன்றுமே இல்லை. இதில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து கேட்டு திரும்பி போகிறாங்களோ, என்ன விளக்கம் அது? கேட்டுட்டு போகிறாங்கன்னா முக்கியமான சாமான் எதுன்றதை எடுக்காங்க. ஐசேஸ்வர், மாஜரின் அப்படியான சாமான் தான். அப்போ ஒரு சில சாமான் என்னக்குள்ளே 1-2 எடுத்துக்கலாம் இருக்கிறதால என்னன்னு சொன்னால் இங்கே பட்ஜெட்டுக்கு விற்கலாம் இருக்கு. அவங்களுக்கு இன்னும் சீப்பாக கேட்குறபடியா நாங்கள் சொன்ன என்னன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ. சம்டைம் இன்னொரு கடைக்கு மாறலாம், மாறி உங்களுக்கு அப்டேட்டை பண்ணுறோம், நீங்கள் அங்கே வாங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே வந்து சொன்னேன். நான் வந்து என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த கடையை வந்து உண்மையிலே நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து இதே மாதிரி வந்து இன்னொரு கடை வந்து வேறு இடத்துல, அதாவது இதிலேருந்து கனதூரமும் இல்லை. எத்தனை மீட்டர் வரும்? ஒரு 20-30 மீட்டர் வருமா? மீட்டர்ல அவ்வளோ தான் வரும். 20-30 மீட்டர் வரும். ஸோ 20-30 மீட்டரில் வந்து கடையை வேறு லெவலில் ஓப்பன் பண்ண போகிறோம். இதை விட வந்து கொஞ்சம் பெரிய, கொஞ்சம் அட்வான்ஸாக ஓப்பன் பண்ண போகிறோம். ஆனால் எங்களுக்கு அதை செகண்ட் பிரான்ச்னு சொல்லலை என்னை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் பிரான்ச்னு சொல்ல தேவையில்லை, அது எங்கிறது செகண்ட் பிரான்ச்சாக தான் இருக்கும். ஏன்டா நாங்கள் இதுவே திரும்ப வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நாங்கள் அப்படித்தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஏன்டா எங்களுக்கு வந்து எங்களுக்கு இடம் போதாதுன்றதால. அப்போ என்னென்னா நான் சொன்னேன் தானே, இந்த புது ஓனர் தான் இந்த கடையை வாங்கினோம்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தவங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஐடியாவில் வந்து இந்த கடையை திரும்ப புதுப்பிக்கிற ஐடியாவில் இருக்கிறாங்களா. அதாவது இந்த கடையை திரும்ப இடிச்சிட்டோ இல்லை ஏதாவது வந்து திரும்ப கட்டி கொண்டு வர மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, எங்களுக்கு தான் திரும்பவும் நீங்கள் இந்த கடையை தரணும், தந்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும்னு சொல்லி அவங்களோட கதைச்சி சரின்னு சொல்லி அவங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் அதை கட்டித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ அது வரைக்கும் வந்து நாங்கள் வேறு இடத்துல நம்ம போகிறோம். இப்போ நாங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கோம்டா, இப்போ நாங்கள் இந்த டூல்ஸ் வரையா, அடுத்தது இந்த கேக் இது வந்து வரையா வந்து கொண்டு வரதுக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இருந்து கப்புள்ஸாவோ இல்லை யாராச்சும் வந்தாங்கன்னு சொல்லி வந்து இருந்து சாப்பிட்டுட்டு போகக்கூடிய மாதிரி தான் நாங்கள் ஒரு காஃபி ஷாப் மாதிரி அதை பிளான் பண்ணி வந்து சம்டைம் அந்த கடை தான் இந்த இடத்துல இன்னொரு என்ன விஷயம்னு சொன்னால் அதை 2ஆக பிரிக்கணுமென்ற மைண்ட் செட் என்னன்னு சொன்னால் இந்த சில்பரோட அது உள்ளுக்குள்ளே வாரது மற்றது இதுகளை கூட வந்து டஸ்ட்டுகளும் கூட இருக்குது. பொருட்கள் தானே வெளியில், இது வந்து நம்மளை சாப்பிட்ற ப்ராடக்ட் என்னக்குள்ளே அதை கொஞ்சம் தனியாக கொண்டு போகிறது எனக்கு விருப்பம். ஸோ அப்போது வந்து இந்த கடையை இப்போதைக்கு இந்த கடையை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இது அவ்வளோ தீமை, அதாவது இப்போ இப்படி ரன் பண்ணியிருந்தது கேக்கும் டூல்ஸும் இப்படி ரன் பண்ணி கொண்டு இருந்ததோ இதை வந்து ஒரு கடைக்கு அப்படியே மாற்ற போகிறோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாளையால் இதை திருத்திட்டு தந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒடிவா, அதாவது கேக் மட்டும் அதோடு சேர்த்து வந்து நீங்கள் வந்தால் இருந்து சாப்பிட்டுட்டு போகக்கூடிய மாதிரி வந்து ஒரு பிளானை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து அது இந்த கடையெல்லாம் முடிஞ்ச ஒரு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வோம். அது எப்படின்னு சொல்லி தெரியலை. ஆனால் இதை விட ஒரு பெரிய கடை நாங்கள் பக்கத்தில் எடுத்துருக்கோம். வந்து நீங்கள் எதிர்பார்த்த எல்லாத்தையும் அங்கே வந்து கொண்டு வரப்போம். அதான் எங்களோட ஐடியா. அதாவது இந்தியாவில் பக்கம் வந்து நீங்கள் வந்து ஒரு பிகினராக கேக் செய்ய போகிறீங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒரு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து மிக சீப்பான விலையில் எடுக்கிற மாதிரி தான் நாங்கள் அந்த கடையை கொண்டு வரப்போம். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தேன், இது வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் பக்கம் இப்போ இது இந்த சோனா ஸ்ப்ரே வந்து எவ்வளோ கொடுக்குறது? 330 இங்கே ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட இதிலிருந்து ஒரு அறவில போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து அந்த அதைக்கேற்ற மாதிரி. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஓப்பனாகவே விலைன்னு சொல்லலாம இருக்கு. ஏன்னா எங்களோட போட்டி போடுற மாதிரி இருக்கு. ஆனால் போட்டி போடத்தாமனு இல்லை, கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணி வந்துடணும். இப்போ நீங்கள் எங்களுக்கு இதை ஓகே இருந்தால் இந்த பட்ஜெட்டுக்கு இது கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் நாங்கள் அதை சராசரியாக புரிஞ்சு வந்து நாங்கள் விலையை சொல்கிறதுக்கு இது மாதிரி இருப்போம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில விலைகள் வந்து அடித்த விலைக்கு தான் கொடுக்கணும்னு இருக்குது. இப்போ எங்களுக்கு இதை ஓகேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தான் விற்கலாம், இந்த விலைக்கு இதை விற்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மளிகை நடத்த போவீங்க தானே, இப்போ காத்தாங்குடியோ அப்படி இல்லைன்னா கொழும்புல வந்து இந்த பெட்டாக்குள்ள வந்து இந்த விலை விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதே விலையை நாங்கள் இங்கே கொடுப்போம். அதை எவ்வளோ இது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ சீப்புனாலும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே இதுவரைக்கும் நிறைய பேர் வந்து எங்களோட யூடியூப் சேனலை பார்த்துக்கொண்டோ இல்லை இந்த கடைக்கு இப்போ தனி பிராண்ட் ஒன்று இருக்குது கேஜே என்று சொல்லி சொன்னால், ஸோ அப்போ உண்மையிலே ஆதரவு தந்து கொண்டு இருந்த எல்லாருமே வேறு லெவலில் ஆதரவு தராங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எங்களால் என்ன முடிஞ்சு செய்ய முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த விலையை குறைச்சி கொடுக்குறது தான். அதை அந்த கடையில் மாறின உறவு வந்து கண்டிப்பாக செய்வேன்.
அப்படி தானே? அப்படித்தான் சார்மா இப்போ வந்து இந்த கேக் வந்து ஆர்டருக்கு இருக்கு, வெயிட் பண்ணியிருக்கு. கூடுதலாக வெயிட் பண்ணி இருக்காது, செஞ்சால் உடனே போயிடும். வரும் கிளாஸ் பற்றி இருக்கும் உடனே போயிடும். அதான் இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ இது வந்து நார்மலாக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் கூடுதலாக செய்து வைக்கிற கேக் தான். இப்போ நிறைய கடை இப்போ இதுக்குள்ளேயே வந்துட்டு பேக்கரி ஐட்டம் உள்ள வரக்குள்ள ஒரே கேக்கில் 3-4 வரும். அது வந்து ஒரு கிழமைக்கு இருக்கிறது தானே. கூடுதலாக நம்ம டப்பை அந்த கேக்கை விரும்பாமல் உடனே ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கு செஞ்சாங்கன்றதால அப்போ இண்டையோட வந்தால் காலையிலே வந்து இண்டையோட முடிச்சு போட்டு நாங்கள் போகிறது தான். அப்போ உடனே கொடுக்கறது தான் எங்களுக்கு விருப்பம். இப்போ ஐசிங் கேக் மட்டும் தான் இங்கே இருந்து கொடுத்து கொண்டு இருந்தால் அதோட சேர்ந்த டூல்ஸும். ஆனால் வந்து இந்த மற்ற கேக் இந்த ப்ரௌனி அதை அப்படியெல்லாம் போய் கொண்டு இருந்தது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும்ன்றது அது இப்போ இன்னும் நிறைய இப்போ வித்தியாசம் ப்ரௌனியும் ஒரே ட்ரீம் கேக்கையும் கொடுக்காம இன்னும் புது ஐட்டங்களை நான் இப்போ கற்றுக்கிட்டு வரேன். எல்லாத்தையும் பப்ளிசிட்டியாக பண்ணுவோம் கேஜே கேக்ஸா என்றதான ஐடியா தாண்டி வந்து இதில் அதான் என்னென்னா எங்களோட பேஜ்லேயோ இல்லை இந்த கேஜி கேக்ஸ்ன்னு சொல்லி அந்த டிக்டாக் இதில் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் அதை பகிர்ந்து கொண்டிருப்போம். ஓகே, இப்போ வந்து இதில் இருந்து அந்த மற்ற கடை எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னேன். நான் அந்த கடையில் ஒரு சின்ன கிளிப்பை வந்து நான் நாங்கள் போய் காட்டுறேன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி. நாங்கள் எல்லா அப்டேட்டும் பண்ண பிறகு வந்து அதை உங்களுக்கு சரியாக லொக்கேஷன் வந்து சொல்கிறேன். இந்த இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்குள்ளே வந்து இப்படி தகரம் அடிச்சுக்கணும்னு சொல்லி யோசிப்பீங்க வந்து. ஸோ இதெல்லாம் வந்து அந்த தண்ணி பிரச்சனை, அதாவது இதுக்குள்ளேயுமே தான் அந்த நான் சொன்ன மாதிரி செஞ்ச நாங்கள் வந்து அது இப்போ இப்படி வெடிச்சிருக்கிட்டு வருவோம். அதே மாதிரி தான் வந்து இதாலேயும் வந்து கடும் ஒழுக்காக இருந்தது. இது ஃபுல்லாக வந்து ஒளி கொண்டு வந்தது. அப்போ நான் வந்து ஒரு ஐடியா எடுத்து ஸோ இதுக்குள்ளே வந்து இப்படி தகரம் மாதிரி இப்படி ஒன்று ஃபிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இதால் தண்ணி வந்து இப்படி போகிற மாதிரி வந்து செட்டப் பண்ணேன். இதால் தண்ணி வந்து போகும் அப்படியே வடிஞ்சதுக்குள்ள போகும். அதை பின்னால் இதே மாதிரி செட் பண்ணி வச்சுக்க நம்மளோட ரூமுக்கு. அதாலையும் படியும் வர மூலையால் அப்படியே படியும் படியால். ஸோ இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக செட் பண்ணாங்களோ. அதை தாண்டி வந்து உள்ளே என்ன சொல்கிறேன், அந்த உள்ளுக்குள்ளே வந்து கேக் செய்கிற இதுக்கு வந்து காணாது ஆக்கள் நிறைய பேர் வந்து செய்ய இயலாது. ஸோ என்ன இப்போ அவங்களோட ஐடியாவை கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முந்தி கட்டின கடை. அப்போ இப்படி வந்து நம்ம வரைக்குள்ள வந்து சில இதுகள் செய்ய தானே வேணும். இப்போ ஒன்றும் செய்யலை. இதுக்கப்புறமா தான் வழியாக வந்து அதை அப்டேட் பண்ணி கொண்டு வர போகிறாங்களே. சரி, ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து அந்த மற்ற கடையை ஒரு போய் வந்து பார்ப்போமா. இதன் வந்து எங்களோட கடை நான் சொன்ன மாதிரி வந்து லொக்கேஷன்லாம் கூட சொல்லியிருப்பேன். இதில் இருந்து இப்போ நாங்கள் போகிறோம் கடைக்கு. இந்த இருக்கிறதுக்கு தான் அடுத்த கடை இருக்குது. இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட நிறைய தூரமும் வராது. இதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான். அதை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஆனால் இப்போ முழுசாக காட்டையில் அதுக்கப்புறமா வந்து நான் இப்போ தான் நான் அந்த கடையை எடுத்து நாங்கள் செய்ய போகிறோம். இந்த கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வரைக்கும் இந்த இடத்துல இருக்கும். அப்போ நீங்கள் வந்து யாராச்சும் இப்போ வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட கடைக்கு வரலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு அப்டேட் தருவோம். அப்போ வந்து நாங்கள் சொல்கிறோம் எல்லாத்தையும். ஓகே, இதான் எங்களோட கடை. நாங்கள் கடையில் ஃபுல் வியூ வந்து காட்டல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் வந்து அந்த வேலையில் செய்கிற வேலை அப்படி தானே. அப்படித்தான். அப்போ எல்லாத்தையும் முடிச்ச பிறகு உண்மையிலே வந்து நாங்கள் எதிர்பார்த்த விட சூப்பர் கடை. இன்றைக்கு தான் இந்த சந்திரமுகி படத்தில் இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி நல்லா நாள் தான் இந்த ஓப்பன் பண்ணது. திறந்துடுச்சு இப்போ பழங்கால எடுத்து வச்சு சொல்லுவாங்க. ஸோ உண்மையாக வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட வந்து ஒரு பெரிய கடன் தான் சொல்லலாம். வந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகுது. அப்போ நாங்கள் நினைச்ச மாதிரி எல்லா அந்த டூல்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்குமன்றது தான் நாங்கள் இந்த கடையை வந்து எடுத்துறாங்க. ஆனால் வாடகையும் கூட எல்லாமே வந்து கூட தான். கூடண்டா இந்த பஜாருக்கு அது ஓகே. ஆனால் நாங்கள் முதல் கொடுத்து கொண்டு இருந்ததுக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட. அதுலேருந்து நான் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய அப்டேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஐடியாவை எடுத்து உள்ள எடுத்து கொண்டு வந்து நாங்கள். ஸோ இன்னுமே இங்கே வந்து வேலை ஆரம்பிக்கிறேன். ஏன் வேலை ஆரம்பிக்கல? நான் யாழ்ப்பாணத்தில் 2 நாள் வந்து அப்போ இதை செய்யணும். அப்போ நேற்று தான் இதை நாங்கள் எங்களோட கைக்கு எழுதி வாங்கி எடுத்துனாங்க. அதாவது லோயர் மூலம் எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இந்த கடையை அதாவது இப்போ இத்தனை வருஷத்துக்கு எங்களுக்கு சொந்தம் பண்ணுற மாதிரி எழுதியிருந்தாங்க. அப்போ ஸோ இந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். உண்மையிலே இந்த கடை ஓனராக்களும் பிரச்சனை இல்லை, அவங்களும் சூப்பராக. ஸோ சொல்லுவாங்க அந்த மனசில் இருந்தால் எல்லாருக்கும் நல்லா நடக்க முடியல. அப்படி இருக்கலாம் சந்தேகம் தான். ஸோ இப்போ இதை வந்து நான் ஏன் காட்டுறேன்டா, இப்போ உண்மையிலே வந்து அந்த கடைக்கு நிறைய பேர் சொல்லி கொண்டு வந்தவங்க தானே என்னென்ன அப்டேட் கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்கன்னு யோசிப்பீங்க. நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து நம்மளை நேசிக்கிற நிறைய பேர் வந்து. ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கேக் சம்மந்தமாகவோ இது சம்மந்தமாக வந்து என்ன வரணும், அதாவது என்ன தேவை இருக்குன்றதை சொன்னீங்கன்னா அதையும் நாங்கள் இதுக்கு வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இது வந்து எப்படி ஒரு பிளான் பண்ணி கொண்டு வரணுன்றதுக்காக வந்து இப்போ இன்னும் வந்து
க்ளீன் கூட பண்ணல ஒன்றுமே செய்யலை. இதுக்கப்புறம் தான் வேலை நடக்க போகுது. அதில் இருந்தால் நான் இது எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டலை. ஆனால் இப்போ எங்களோட கடையிலேருந்து பக்கத்தில் தான். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒடிவா ஓப்பன் பண்ணிக்குள்ளே கண்டிப்பாக அதை நிறைய பேர் இன்வைட் பண்ணுவோம். அதை தாண்டி வந்து ஒரு கிராண்டாக திரும்ப ஓப்பன் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். இது எப்போ இது வந்து ஓப்பன் பண்ணலாம் ஐடியா இருக்கும்? இந்த கையில் இல்லை, வேலை முடிஞ்சா ஓப்பன் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து நாங்கள் இந்த கடை பூட்டிட்டோம்னு சொன்னால் உண்மையிலே வந்து பூட்ட போகிறோம். அதான் வந்து உண்மை. ஆனால் வந்து இப்போ ஒரு 2 மாதத்துக்கு வந்து அப்படி இருக்கும், அங்கே தான் வந்து இருக்கும். ஸோ அங்கே வேலையில் ஆரம்பிக்கக்குள்ள தான் நாங்கள் அங்கேருந்து ஃபுல்லாக இங்கே வருவோம். அதை தனி இங்கே வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ண பிறகு வந்து அந்த கடையிலேருந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஆனால் அதுவும் வேலை வந்து அங்கே வந்து ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ முடிஞ்சதுக்கப்புறமா வந்து திரும்ப அதே இடத்துல வந்து அந்த கடை வந்து வரும்ன்றதையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். கண்டிப்பாக அங்கேருந்து இங்கே மாறினதுக்கப்புறமா வந்து நாங்கள் அதில் வந்து ஒரு போட் ஒன்று வைப்போம், அதாவது இங்கே வந்து பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்லி. ஸோ அதை தாண்டி வந்து இதை வந்து நான் மெப்பில் ஆட் பண்ணுவேன். இந்த கடை வந்து வந்ததுக்கப்புறமா வந்து லொக்கேஷனை கேஜே கேக் சென்டர் நீங்கள் வந்து களவாஞ்சிக்குடி செட் பண்ணாலே இது வரக்கூடிய மாதிரி வந்து நான் இதை செட் பண்ணுவேன். ஸோ இதுவரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருந்த எல்லாருக்குமே வந்து நன்றி. அண்ட் வந்து இந்த கடையை நல்லபடியாக ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி உங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நாங்கள் அதான் வந்து நாங்கள் நினைக்கிறோம். அதை தாண்டி வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எந்த இதாக இருந்தாலும், அதாவது இந்த எங்களோட வேலைக்கோ இல்லை இந்த எதுக்கோ வந்து தடை இல்லை, போய்கொண்டு தான் இருக்கும். கடை பூட்ட போகிறோம்னு சொன்னது தடை செய்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் நான் கண்ணாங்க நிறைய பேரை பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா என்னோட போட்டி போடுறதுக்காக எனக்கு விருப்பம். ஆனால் நான் போட்டி போட மாட்டேன், பொறாமையும் போட மாட்டேன். ஆனால் போட்டி கட்டாயம் தேவைதான். நம்மளோட வேலையை நம்ம செய்யணும். சரியா, போட்டி போடணும், போட்டி உண்மையிலே வரணும். ஆனால் பொறாமைன்றது கடைசி மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் பொறாமை இருந்துச்சுன்னு சொன்னால் கடைசி மட்டும் நிலைக்காது. ஆனால் பொறாமை இல்லாமல் என்னோட போட்டி போடுறவங்களுக்கு சக்ஸஸ். நான் அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அதான் உண்மை. வந்து நம்மளும் ஒன்று பார்த்து இன்னொரு விஷயம் வந்து செய்யும். அதான் உண்மை. எல்லா விஷயமா இருந்தாலும் ஆனால் செய்யணும். தான் சொல்ல இப்போ எல்லாத்தையும் வெளிப்படையாக வந்து சொல்லிடாது விடுங்கோ. நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, அதான் உண்மை. ஆனால் எங்களது வந்து சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போய் கொண்டிருக்கு. அதை நாங்கள் வந்து சொல்லுவோம். இங்கே வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நிறைய அப்டேட் வந்து கொண்டு வருவோம். சம்டைம் வந்து எங்களோட டீம் வச்சு எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா என்னென்னு சொன்னால், இப்போ கடையை போடுறோம்னு சொல்ல நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னு சொன்னால், வார கஸ்டமர் வந்து இன்னொரு கடை வந்ததால நீங்கள் மூடுறீங்களாண்டு. ஏன் நான் இன்னொரு கடை வந்ததால நான் மூடணும்? உடுப்பு கடை இருக்கிறது, இன்னொரு பக்கத்து கடை இன்னொன்று வரப்போகுது. உனக்கிட்ட அங்கே செலெக்ஷன் இல்லைன்னு சொன்னேன். இப்போ இன்னொரு கடையில் வந்து இப்போ ஒரு கடைக்கு வந்து நம்ம செலெக்ஷன் இல்லைன்னா கட்டாயம் பக்கத்து கடைக்கு தான் நாங்கள் போய் ஆகணும். இப்போ இந்த கடைக்குள்ளே கேக் நல்லா இல்லைன்னு சொன்னால் இன்னொரு கடைக்கு போய் தான் ஆகணும். அதுக்காக தான் சரி. ஓகே, இப்போ இதை சொன்னதால நான் சொல்கிறேன். ஏன் இப்படி வந்து சொல்கிறான்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் வந்து இந்த வருஷம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த வருஷம் தொடக்கத்தில் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் கடை வந்து மாறப்போகிறோம். ஏன்னா அந்த கடைக்கார ஓனர் அவங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த கடையை வந்து அவங்க கட்டப்போகிறாங்கன்னு சொல்லக்குள்ள வந்து அங்கேருந்து ஒரு இடத்த ஷிஃப்ட் ஆகிறதுக்காக வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் வந்து. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதே இடத்துல வந்து எங்களோட கடைக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு கேக் கடை வந்து ஒருத்தவங்களை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ நாங்கள் அந்த கடையை க்ளோஸ் பண்ண போகிறோம், வேற ஒருத்த வரப்போகிறோம்னு சொல்லி நினைக்கிறதால நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கடை வந்ததால் நீங்கள் மூடிட்டு வேற ஒருத்த போகிறீங்களோ, ஏன் நீங்கள் அப்படி செய்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எங்களோட பிளான் எப்போயே போனது. ஸோ இப்போ அந்த வேலை வந்து இப்போ நான் காட்டியிருப்பேன் அந்த கடை வந்து ஃபுல்லாக உடஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ அதுக்குள்ளே இருந்து இருக்கல, மாறி காலத்துலலாம் உள்ளே வந்து இருக்கல. அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவ்வளோ மோசமாக வந்துருக்கும், தண்ணி வந்து ஒழுகி கொண்டு இருக்கும். நாங்கள் பைப் எல்லாம் செட் பண்ணியிருக்கோம். மாறி டைம் எல்லாம் வந்து இந்த மொழி அளவுக்கு தண்ணி இருக்கும், இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். தண்ணிக்குள்ளே நின்று நாங்கள் வேலை செய்யறது வந்து அப்போ அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலான்றதுக்காக தான் நாங்கள் வேற ஒரு இடத்த வந்து நாங்கள். ஆனால் அங்கே தந்த ஆதரவு வந்து இங்கேயும் தருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கடை வந்து ஒடிவா திரும்ப ஓப்பன் பண்ண வருவோம். நான் உங்களுக்கு சொல்கிற லொக்கேஷனை வந்து இது அதை விட ஒரு பஜாரில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த கடையும் எங்களோட தான். நாங்கள் திரும்ப வந்து சொல்லலாம் அந்த கடை வந்து வடிவாக திருத்தின பிறகு வந்து நாங்கள் அதே இடத்த திரும்ப வந்து வருவோம்ன்றதை வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறோம். ஸோ வீடியோவுக்கு எங்களுக்கும் ஆதரவு தந்து கொண்டிருந்த எல்லாருக்குமே வந்து நன்றி. நான் திரும்ப வந்து சொல்கிறேன், இதை ஓப்பன் பண்ணக்குள்ள வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணுவேன். கட்டாயம் வந்து நீங்களும் வாங்கோ. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.